வணக்கம் அன்பனேர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் உங்கள் வாழ்வில் நல்லதை சேர்த்துட்டு இருக்குன்னா, அந்த மனசு உங்ககிட்ட இருக்கு, அந்த தேடல் உங்ககிட்ட இருக்கு. இவையெல்லாம் உங்கள் வாழ்நாளில் அனைத்து நல்லதையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும். ஆரோக்கியம் ரீதியா, வருமானம் ரீதியா, நல்ல உறவுகள், நல்ல நண்பர்கள் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்து சேர்த்துரும். நீங்க நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா மட்டும்தான் இது எல்லாமே நடக்கும். நம் பதிவுகளை பார்ப்பவர்கள், நம்மிடம் ஆன்மீக பொருட்கள் வாங்கியவர்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோருக்குமே எதிர்காலம் கிரகநிலைகள் சில நேரத்தில் தடுமாற்றத்தை கொடுத்தாலும் இவர்கள் அதை நல்லதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய திறமை படைத்தவர்களாக மாற வேண்டும் அப்படின்றதான் நம்மளுடைய ஒவ்வொரு பதிவினுடைய நோக்கமே. ஆகவே பதிவுகளை தொடர்ந்து பாருங்க. கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சுக்கோங்க. ஒவ்வொரு நொடியும் வரப்பிரசாதம். இதை மறந்துடாதீங்க. இங்கே அவன் அதை நினைக்கிறான், இதை நினைக்கிறான், நம்மளை அப்படி பேசுகிறாங்க, இப்படி பேசுகிறாங்க, இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எனக்கு இப்படிலாம் நடந்துருச்சு, அந்த கவலையில் நான் கிடக்கிறேன், எனக்கு கடன் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, எதையுமே காரணம் சொல்லாதீங்க. ஏன்னா நீங்கள் சொல்லும் காரணங்கள் சிலந்தி வலை போல உங்களை பின்னிக்கொண்டே இருக்கும். காரணம் சொல்லும் நபர்கள் எதையுமே செய்ய மாட்டாங்க கடைசி வரைக்கும். இதுதான் உண்மை. அவங்க எல்லா சூழ்நிலையும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி சொல்லி அது மேலே தான் பழி போட்டுட்டு இருப்பாங்க. இதையெல்லாம் புரிந்து கொண்ட நபர்கள், இதையெல்லாம் தெரிந்து கொண்ட நபர்கள் தான் அந்த வட்டத்தை உடைச்சிட்டு வெளியே வருவாங்க. இங்கே அப்படி வந்து பெரிய நபர்களாக உச்சத்தில் தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்கள் எல்லாமே இதையெல்லாம் தாண்டி வந்தவங்க தான். ஆகவே இந்த பதிவு சிம்ம ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு. ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வருடம் முடிவதற்குள் இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த வருடத்திலும் நீங்கள் நல்லதை அடைவீர்கள். இனி வரக்கூடிய வருடங்களிலும் நீங்கள் நல்லது உங்களை தேடி வரும். ஆகவே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனிதர்களெல்லாம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருச்சோ அதே போல் தான் நம்ம நம்பிக்கையோடு கொடுத்த மூலிகை சாம்பிராணி முதல் முறையாக நம்மளுடைய இத்தனை வருடங்களாக நம்ம 10,000 பதிவுகளுக்கு மேலே கொடுத்துட்டோம். இந்த 10,000 வீடியோக்கள்லையும் கடந்து இன்றைக்கி தான் நம்ம முதல் முறையாக நம்ம கையால் ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக பொருட்களை உருவாக்கி கொடுத்தோம். இது எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதில் நல்ல அதிர்வலைகளை உருவாக்குச்சோ இது அப்படியே ரியலாகவே நம்மளுடைய மூலிகை சாம்பிராணியும் அந்த நல்ல அதிர்வலைகளை உருவாக்கிட்டு இருக்குதுன்றதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷம், ரொம்பவே மகிழ்ச்சி. வாங்கிட்டு இருக்கிறவங்க ஒவ்வொருத்தர்கிட்டையுமே திரும்ப ரிட்டன் வாங்க வராங்கல்ல, அவங்கக்கிட்ட எல்லாமே நான் கேட்டுகிட்டே தான் இருக்கேன், ஐயா மாற்றங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு. எல்லோருமே ஐயா நல்ல மாற்றங்கள் இருக்கிறனால தாங்க நாங்கள் திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே வாங்குபவர்களுக்கும் வாங்கினவர்களுக்கும் கண்டிப்பாக தெரியும் இதற்கான மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றது. ஆகவே தொடர்ந்து வாங்குங்க. வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் 9345397996 நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. குறிப்பாக இந்த ரெட் டைகரை பிரேஸ்லெட் நாம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தோம், அதுக்கப்புறம் கிடைக்கவே இல்லை. இப்போ விளையக்கூடிய இடத்துலேருந்தே நம்ம எடுத்துருக்கோம். ரொம்ப பவர்ஃபுல்லானது. வெளியில் ஆன்லைன்லலாம் தர விலையை விட நம்ம குறைவாக தான் தரோம். ஆகவே இப்போ கொஞ்சம் விலையேற்றம்லாம் ஆயிருக்கு. இப்போ நம்ம கைக்கு வந்திருக்கு. வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அப்போ கேட்டு கிடைக்காம போயிடுச்சு. இப்போ நம்ம கைக்கு வந்திருக்கு. நம்ம கைக்கு வரும்போதே எதுவுமே நீங்கள் வாங்கிக்கிறது நல்லது. சரிங்களா? சரி, ஓகே. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பதிவுக்கான பலன்கள் என்ன அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவோம். ஐயா, சிம்ம ராசிக்காரர்களுக்கு தற்பொழுது இப்போ ஆரம்பமாகி உள்ள இந்த சனிப்பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஆரம்பமாயிருச்சு. ஏற்கனவே இந்த அஷ்டம சனியில் சிம்மராசிக்காரங்க எப்படிப்பட்ட பலன்களை பார்த்துட்டு இருப்போம் அப்படின்றது எல்லாமே நம்ம கடந்த இந்த வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம், ஆரம்பித்ததுக்கு அப்புறமும் சொல்லியிருந்தோம். இந்த அஷ்டம சனியிலையும் சிம்மராசிக்காரங்க சில நல்லதை அடைவதற்கான வழிகளும் இருக்குது, வாய்ப்புகளும் இருக்குது. இதில் எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அதுதான். ஏன்னா இப்போ சனி பகவானுடைய பார்வை இருக்குது அப்படின்றப்ப இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் சிம்மராசிக்காரர்களில் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ஒவ்வொருத்தருக்குமே அவர்களுடைய சுயஜாதகத்தின்படி அவர்களுடைய வாழ்க்கை முறை இப்போ பயணிச்சுட்டு இருப்பீங்க. சரிங்களா? அப்போ அவரவர்கள் சுயஜாதகத்தில் எப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்குது அப்படின்றதுக்கான பலன்கள் ஒரு பக்கம் வந்தாலும் பொதுவான பலன்களாகவே சனி பகவானுடைய தாக்கம் இருக்குது. அப்படின்றப்ப சிம்மராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த பணம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. அதிகப்படியாக எங்கேயுமே அதாவது வருமானத்தை விட அதிகமாக செலவுகள் செய்வதற்கான சில சூழ்நிலைகளை சில நபர்கள் உருவாக்குவார்கள். அதற்கு நீங்கள் இடம் கொடுத்துறாதீங்க. அதுக்கு போய் நீங்கள் இன்வால்வ் ஆயிடாதீங்க. கையில் இருக்கிற எல்லா பணத்தையும் தாண்டி கடன் வாங்கி சில விஷயத்தை பண்ணக்கூடிய விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு 100% தவிர்க்க பாருங்கள்.
சரிங்களா? அதே போல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியன்றதை விட இந்த இடத்துல ஒரு திருத்தம் பண்ணிக்கணும். வாய்ப்புகளை அமைக்கக்கூடிய, வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு இடத்தில் சிம்மராசிக்காரர்கள் இனி வருவாங்க. ஏன்னா சிம்மராசிக்காரர்கள் இவங்களுடைய லைஃப்பில் இவங்க நிறைய பேர் இந்த சிம்மராசியில் பிறந்தவங்க தெரிஞ்சுக்காமல் போனது ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பெரிய ரகசியம் என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் இந்த ராசிக்காரர்கள் வாய்ப்புகளை தேடிட்டு இருப்பாங்க. அதன் பிறகு வாய்ப்புகளை உருவாக்கும் மனிதனாக மாறிட்டாங்க அப்படின்னா தப்பிச்சுக்குவாங்க, முன்னேறிடுவாங்க, நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க. கடைசி வரைக்கும் வாய்ப்பை தேடிட்டு இருக்க நபராக இருந்தால் சிம்மராசிக்காரங்களுடைய வாழ்க்கை கஷ்டத்தில் போய் முடியுதுன்றது தான் இங்கே உண்மையான விஷயம். ஏன்னா இந்த சிம்மராசிக்காரருடைய வாழ்க்கையில் பல நபர்களும் உள்ளே இன்வால்வ் ஆவாங்க. பல பேருடைய சேர்ந்து பயணிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுது. எல்லா நபர்களும் இவர்களுக்கு ஏற்ற நபர்களாக இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. இதுதான் உண்மை. இது இந்த ராசிக்காரர்களுக்கே தெரியும். இது நான் பல பதிவுகள்லையும் தெளிவாக சொல்லிட்டேன். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எல்லாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்றதையும் நான் பல பதிவுகளில் தெளிவாக சொல்லிட்டேன். அப்போது சிம்ம ராசிக்காரர்கள் இந்த வாய்ப்புகள்ன்றது பல நபர்களால் இவர்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். வேலைக்கான வாய்ப்பாக இருந்தாலும் சரி, வாழ்க்கைக்கான வாய்ப்பாக இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கே இவங்களுக்கு இடையூறுக்குன்னே சில நபர்கள் வருவாங்க. அங்கே தான் சிம்மராசிக்காரங்க டென்ஷன் ஆவாங்க, கோபம் ஆவாங்க, அதாவது நிதானம் இல்லாமல் சில வார்த்தைகளை பேசிடுவாங்க. இவை எல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் தொடர்ந்து இவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இதனால தான் இந்த ராசிக்காரர்கள் இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்கிறேன். என்னென்னா, நீங்கள் தொடர்ந்து வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிவிட்டு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, வாய்ப்பு கிடைச்சி எனக்கு சரியாக அமையலைங்க, இன்னொரு வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான். அந்த குறிப்பிட்ட வயதை தாண்டிட்டா அதுக்கப்புறமும் நீங்கள் வாய்ப்புக்காக தேடுறீங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் உங்களை யாரெல்லாம் உங்களை கேவலப்படுத்தணும்னு நினச்சாங்களோ, அசிங்கப்படுத்தணும்னு நினச்சாங்களோ, உங்கள் மனசை காயப்படுத்தணும்னு நினச்சாங்களோ, அவங்களுக்கெல்லாம் அப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எப்பன்னா, ஒரு குறிப்பிட்ட வயது, ஒரு 30, 32 இந்த வயதை தாண்டக்கூடிய சிம்மராசிக்காரங்க வாய்ப்பை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். எல்லா விஷயத்துலையும் சொல்கிறேன். திருமண விஷயத்துலையும் சரி, படிப்பு விஷயத்துலையும் சரி, சம்பாதிக்கக்கூடிய விஷயத்துலையும் சரி, வேலை, தொழில், வருமானம் எல்லாத்துலேயும் சிம்மராசிக்காரங்க அந்த 30 வயசை தாண்டிட்டாங்க, இன்னுமே அதில் எல்லாம் தேடிட்டு தான் இருக்காங்க, அவங்களுக்கு சரியாக அமையலை அப்படின்னாவே அப்போ இந்த சிம்மராசிக்காரர்களை அந்த நேரத்தில் தான் எல்லாரும் சீண்டுவாங்க. எல்லாரும் மனசை காயப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க. இந்த டைம் தாப்பா நமக்கு இந்த நேரத்தை பயன்படுத்தி அவங்கள அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும்னு வேணும்னே பண்ணுவாங்க. ஏன் இதெல்லாம் நான் இப்பயே சொல்கிறேன் அப்படின்னா, சிம்மராசிக்கார நண்பர்களே, இதையெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்காத மாதிரி நீங்கள் தான் பார்த்துக்கணும். இங்கே நிறைய பேர் அதுவாக வரும், அதுவாக நடக்கும், காலம் மாறும்லாம் உட்காந்துப்பாங்க. காலம் மாறிட்டு தான் இருக்கும். ஆனால் உங்ககிட்ட மாற்றம் என்ன, நீங்கள் தான் கொண்டு வந்தாகணும். காலம் உங்ககிட்ட மாற்றத்தை கொடுக்கணும்னா நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. காலம் அதன் போக்கில் மாறிக்கொண்டே இருக்கும். அங்கே நீங்கள் மாறி அடுத்தடுத்த கட்ட போயிருக்கீங்களா அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம். என்றுமே உங்களுடைய கேரக்டரை மாற்றிக்காதீங்க, நல்ல கேரக்டராக இருங்க. ஆனால் முன்னேற்றத்திற்கான மாற்றத்தை கொண்டு வந்துக்கிட்டே இருங்க. அதில் மட்டும் நீங்கள் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருந்துடாதீங்க. இந்த 24 வயதை கடந்த சிம்மராசிக்காரங்க இப்போ நம்ம சொன்ன இந்த எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். ஆவேசத்தை தவிர்க்க வேண்டிய நேரம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆவேசம், கோபம், இதை நீங்கள் தடுக்க வேண்டிய ஒரு நேரம். ஏன்னா 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு இந்த குரு பார்வை இருக்குது. சாதகமாக உங்களுக்கான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் கோபத்தை காட்டி கெடுத்துக்காதீங்கன்னு நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? ஏன்னா நீங்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நான் ஓப்பனாக சொல்லணும்னா, நீங்கள் எவ்வளோ கோவப்பட்டு இங்கே என்ன மாறி இருக்கு நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் மனசாட்சியோடு நீங்கள் யோசிச்சு சொல்லி பாருங்கள். நீங்கள் நினச்சி பாருங்கள். இங்கே நீங்கள் மூச்சை பிடிச்சிட்டு கத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி இதை புரிஞ்சுக்கிட்ட நபர்கள் எத்தனை பேருன்னு நினைக்கிறீங்க? ஐயா, நீங்கள் கத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி டென்ஷன் ஆகி கத்தி உங்களுக்கு கெட்ட பேர் வந்தது தான் மிச்சம். இவன் என்னப்பா, இவன் நம்மளை அறுத்து தள்ளுறான், ஐயோ அவனுக்கு கோபம் வருது, இவன் கட்டுக்கடங்காத கோபம் வருது, இவன் மனுஷனே இல்லை அப்படின்னு ஏகப்பட்ட வார்த்தைகள் உங்கள் மேலே அள்ளி தெளிப்பாங்க. வீட்டில் இருக்கிறவங்களே உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க, உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. இது சிம்ம ராசிக்காரர்களுக்கான எழுதப்படாத விதி. இதெல்லாம் இதெல்லாம் அதான் நான் சொல்கிற கசப்பான உண்மைகள்னு வாழ்க்கையில் இருக்குங்க. இதை என்னைக்கு ஒரு மனிதன் தெரிஞ்சுக்கிறானோ, புரிஞ்சுக்கிறானோ, அதை ஏற்றுக்கிறானோ, அவன் அடுத்த நிலை செல்வான். இதை ஏற்றுக்கணும். ஆமாம், இப்படி இருக்குது, இப்படி தான் இருக்குது,
இதுக்கு நீங்கள் எதிராக நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை நான் எல்லாருக்கும் நான் நல்லவனாக இருக்கேன், அது எல்லாத்துக்கும் புரிய வைப்பேன், நான் எல்லாத்தையும் திருத்துவேன், எல்லார் மனசுக்குள்ளேயும் நான் போய் அங்கே என்ன இருக்குன்னு பார்த்து அதை சரி பண்ணிடுவேன், அவங்க என்னால் முடிஞ்ச என்னை பற்றின எல்லா விஷயத்தையும் எல்லாத்துக்கும் சொல்லி நான் யாருன்றதை அவங்களுக்கு நிரூபிப்பேன் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் வாழ்நாளில் பல அற்புதமான நேரங்களை இழக்கப் போகிறீர்கள் என்று அர்த்தம். இதுதான், நேரத்தை இழந்துட்டாலே முடிஞ்சிருச்சு. ஒரு மனிதன் எல்லாத்தையும் இழந்துட்டான்னு அர்த்தம். நேரத்தை இழப்பது ஒரு மனிதன் அவன் வாழ்வில் அனைத்து சுபயோகங்களையும் இழப்பதற்கு சமம். அப்போ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த டைம்லலாம் நீங்கள் இதெல்லாம் முயற்சி பண்ண தேவையே இல்லை. சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு உங்கள் மனசாட்சி தான் கடவுள். அங்கே நீங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னா, உங்களை 1000 பேர் உங்களை கெட்டவன்னு வேணும்னே சொன்னாலும் அந்த இறைவன் உங்கள் பக்கத்தில் வந்து நின்று நீ நல்லவன் அப்படின்னு உங்கள் தோள் மேலே கைப்படுவார், உங்களுக்கு உற்ற துணையாக நிற்பார். இதை என்றைக்குமே சிம்மராசிக்காரங்க மறந்துடுறாங்க. எனக்கு கஷ்டம் வரும் லைஃப்பில், நான் திரும்ப சொல்கிறேன், குறிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு உறவுகள் ரீதியான அந்த மன ரீதியான வரக்கூட அந்த அழுத்தம் கவலை அதிகமாக இருக்கும். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு எல்லாருக்கும் தெளிவாக தெரியும். ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், சிம்ம ராசிக்காரங்களுக்கு பணம் காசு ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி அடையிறது, கடின உழைப்பை கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சரிங்களா? அதுலாம் எப்படியாவது முண்டி அடித்து முயற்சி எடுத்து கூட நம்ம வந்துடலாம். ஆனால் சிம்ம ராசிக்காரர்களின் மனம், அவர்கள் வாழ்வில் அவர்களுக்கான நபர்கள், அவர்களுக்கான உறவுகள், அவர்களுக்கான திருமண வாழ்க்கைகள், இதையெல்லாம் ஒரு மனிதனுக்கு இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு சரியாக அமைஞ்சிருச்சுன்னா அதை விட யோகம் இந்த ராசிக்காரர்களுக்கு எதுவுமே கிடையாது. இதுதான் உண்மை. இது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் எங்கே நமக்கு நல்ல நேரம், இதையெல்லாம் நீங்கள் தேடுறதை விட உங்களுக்கான உண்மையான அதிர்ஷ்டம் என்னென்னா, உங்கள் லைஃப்பில் உங்களுக்கான நபர்கள் உங்கள் பக்கம் அமைஞ்சிட்டாலே போதும். ஆனால் அது அமைகிறது தான் கஷ்டம். என்னங்க இப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, ஆமாம் வேறு வழி இல்லை. அப்போ அந்த நெளிவு சுழிவை தெரிஞ்சுக்கிட்டு எந்தெந்த இடத்துல நம்ம அமைதி காக்க வேண்டும், எந்தெந்த இடத்தில் நாம் குரல் கொடுக்க வேண்டும், எந்தெந்த இடத்துல விட்டு கொடுத்து போகணும், எந்தெந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், இதையெல்லாம் புரிந்து கொண்டு அந்த நெளிவு சுழிவோட லைஃப்பை நீங்கள் கடந்து போக ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் நினச்ச இடத்த ஈஸியாக அடைஞ்சிடலாம். ஆனால் அந்த ஈஸியாக அப்படின்ற வார்த்தைக்கு தான் இங்கே எல்லோரும் அதை அடையிறதுக்கு கஷ்டமாக படுறாங்க. குருவுடைய பார்வை பலம் உங்களுக்கு நன்றாக இருப்பதால் வர 12ஆம் தேதியிலிருந்து நல்ல மாற்றத்தை அந்த குருவனுடைய பார்வையால் உங்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மனவேதனைக்கு மட்டும் இடம் தந்துடாதீங்க. உங்கள் லைஃப் ஃபுல்லாக நீங்கள் இந்த விஷயத்தை மறந்துடாதீங்க. சிம்மராசிக்கார நண்பர்களே, இந்த ராசியில் நீங்கள் பிறந்ததே பெரிய விஷயம் உண்மையை சொல்லணுன்னா. ஏன்னா சூரியன் தான் அதிபதி. சூரியன் எப்படி நைட்டெல்லாம் நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம் இருட்டில், கரண்ட் இல்லைன்னா என்ன ஆகும், இருட்டில் தான் மூழ்கி கிடக்கிறோம். மனசுக்குள்ளே பயம் பதட்டம், ஐயோ பேய் வந்துடுமோ திருடம் வந்துடுமோன்னு என்னென்னமோ ஒருத்தர் மனசுலேயும் ஒன்று ஓடிட்டுருக்கும். ஆனால் அந்த சூரியன் வந்ததுக்கப்புறம் ஒரு மனிதனுடைய மனதில் எந்த அளவுக்கு தெம்பு வருது, அப்பாடா விடிஞ்சிருச்சுப்பா, இப்போ நம்ம வெளியே போகலாம், சம்பாதிக்க போகலாம், நண்பர்களை பார்க்க போகலாம், உறவினர்களை பார்க்க போகலாம், ஒரு இடத்துல இன்னொரு இடம் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு எல்லா விஷயத்துக்கும் ஒரு தெம்பு கிடைக்குது இல்லை? அப்படிப்பட்ட சூரியன் தான் உங்களுக்கு அதிபதின்றப்ப தினந்தோறும் அவரை வழிபட மறந்துடாதீங்க. சூரியனுடைய எப்படி வந்தால் உலகத்திற்கு ஒரு வெளிச்சம் கிடைக்குதோ அப்படி தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சரியான பாதையில் உங்களுடைய விதிமுறை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வருகை இங்கே பலருக்கும் வெளிச்சமாக அமையும். இது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அந்த இடத்த அடைஞ்சவங்களுக்கு தான் இதனுடைய வேல்யூ என்னன்னு தெரியும். ஏன்னா நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இந்த ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா நிறைய ஆளுமை திறன் இருக்குது. உங்களுக்கான திறமைகளும் உங்களுக்கே தெரியும். நான் சொல்லி தான் தெரியணும்லாம் இல்லை. ஆண்கள் பெண்கள் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கே தெரியும் உங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்குன்றது. நீங்களே அதை அனலைஸ் பண்ணி தான் வச்சுருப்பீங்க. என்னால் இது முடியும், நான் இதை செய்வேன், எனக்கு கீழே 4 பேர் வேலை கொடுத்தாலும் என்னால் அவங்கள ஹேண்டில் பண்ண முடியும், இப்படி இப்போ ஒரு முடிக்கவே முடியாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்தை என்னால் முடிச்சு காட்ட முடியுன்ற எல்லா சாதுரியமும் கொண்ட நபராக நீங்கள் இருந்துட்டு அதை பயன்படுத்திக்காமல் இருந்தீங்கன்னா அது உங்கள் தப்பு தான். அதற்கான வாய்ப்பு கிடைக்கலையேன்னு காரணம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது உங்கள் தப்பு தான். அதற்கான நபர்கள் என் பக்கத்தில் இல்லையே நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது உங்கள் தப்பு தான். ஏன்னா நபர்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் லைஃப்குள்ளே இருக்கிறது கஷ்டம். வாய்ப்புகளையும் உங்கள் கையில் நீங்கள் கரெக்டாக பிடிக்கிறதுக்கு இங்கே நிறைய இடையூறுகள் வரத்தான் செய்யும். அப்போ இதையெல்லாம் புரிந்து கொண்டு அமைதியுடன் வாய்ப்பை உருவாக்கி கொண்டு மனிதர்களிடத்தில் நீங்கள்
ஒரே ஒரு வழிமுறையை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்க தப்பிச்சுக்குவீங்க, நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. என்ன தெரியுங்களா? ஒன்லி அவுட்புட் தான் இருக்கணும். இன்புட்டு நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது மனிதர்களிடம், யாராக இருந்தாலும் சரி. உங்களுடைய கணவன், மனைவி, குழந்தைங்க, யார் எந்த உறவு முறைகளாக இருந்தாலும் சிம்ம ராசியில் நீங்கள் பிறந்துட்டிங்கன்னா இந்த ஒரு வழிமுறையை மட்டும் நீங்கள் மைண்டுக்குள்ளே வச்சு ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். என்னென்னா, அன்பு பாசத்தை கொடுக்குறீங்களா, அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அவங்க கொடுப்பாங்க, சில நேரத்தில் கொடுக்காம கோபமும் படுவாங்க. ஏன்னா உங்களுடைய செயல்பாடுகள் அப்படி இருக்கும். இப்போ ஒரு அன்பு பாசம் தரீங்க, அவங்களும் அதை ஏற்றுக்கிறாங்க. அவங்க திருப்பி அன்பு பாசம் தரதுக்குள்ளே நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல கோவப்படுவீங்க. இது இயற்கையாக நடக்கும். இந்த ராசிக்காரர்களுக்கு இது நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயே இதெல்லாம் நடக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் நடுவுலையும் இது நடக்கும். ஒரு அன்பு பாசத்தை கொடுப்பீங்க, திரும்ப ஒரு அன்பு பாசம் அவங்களிடமிருந்து அவர்கள் காட்டுவதற்குள் நீங்கள் ஒரு கோபத்தை காட்டுவீங்க. அவங்களுக்கு ஒரு மன கஷ்டம் உண்டாகும், மன அழுத்தம் உண்டாகும். அதனால் சரியாக பேச மாட்டாங்க, மூஞ்சி தூக்கிட்டு இருப்பாங்க, அப்படியே பேசாமையே திரிவாங்க. இப்படியெல்லாம் சில விஷயங்கள், சில மன அழுத்தங்களுக்கு. அப்போ சிம்மராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, ஒரு சில விஷயங்களை உங்களால் மாற்றிக்கவே முடியாது. இப்போ ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணுறாங்க, அது உங்கள் குழந்தையாக இருந்தாலும் சரி, உங்கள் நண்பனாக இருந்தாலும் சரி, உங்கள் கணவனாக இருந்தாலும் சரி, மனைவி இருந்தாலும் சரி, உங்கள் அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, சிம்ம ராசிக்காரங்களா நீங்கள் இருக்கீங்கன்னா தப்பு பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் மன்னிக்க மாட்டீங்க. ஆமாவா இல்லையா? நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு கோவம் வரும். நீங்கள் யாராக இருந்தாலும் வச்சு வேண்டி பார்க்காம திட்டிடுவீங்க. ஆமாம், இது எதுக்கு பண்ணீங்க, எதுக்கு செஞ்சீங்கன்னு கேட்டுருவீங்க. சரிங்களா? அப்படின்றப்ப அங்கே அவங்களுக்கு ஒரு, நீங்கள் கேட்டது நல்லதாக இருந்தாலும் ஐயோ இப்படி கேட்டுட்டாங்களே, கோவப்பட்டாங்களேன்னு அவங்களுக்கு ஒரு மனஸ்தாபம். இப்போ இது எல்லாமே உங்கள் லைஃப்குள்ளே நடந்துட்டு தான் இருக்கும். இதை தான் நான் முடிஞ்சளவு கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வர விஷயம். 100% கண்ட்ரோல் பண்ண முடியாது, எவராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுங்க, அதுலேயே ஒரு முயற்சி எடுங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அப்போது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து தன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற சிம்மராசிக்காரங்க இந்த இடத்துல தான் சாதுரியமாக யோசிக்கணும். என்னென்னா, இப்படிப்பட்ட வாழ்க்கை முறையில் நம்ம என்ன விதிமுறையை ஃபாலோ பண்ணால் இதெல்லாம் சரியாகும், அதாவது நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு எந்த பாதிப்பும் வராமல் இருக்கும், நம்மளுடைய குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு எந்த பாதிப்பும் வராமல் இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கடைசியாக கிடைக்கிற ஒரே வழி, ஒரே ஒரு தீர்வு இப்போ நான் சொன்னது தான். நீங்கள் ஒருத்தருக்கு அன்பு, பாசம், நம்பிக்கை அனைத்தையும் ஒருத்தருக்கு கொடுக்கலாம். அவங்க கிட்டேருந்து அதை முழுமையாக 100% எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லா நேரமும் அது உங்களுக்கு கிடைக்காது. ஏமாற்றம் வந்துவிடும். சிம்மராசிக்கார நண்பர்களே, ஏமாற்றம் வந்துவிடும். இதை நீங்கள் விளையாட்டாக நினைக்காதீங்க நான் சொல்கிறத. இதை நடைமுறையில் நிறைய பேர் அவங்களுடைய லைஃப்பில் இதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இந்த ராசிக்காரருடைய ஜாதகம்லாம் நம்ம பார்க்க வரப்போ கிடைச்ச சில முக்கிய சொல்ல மறந்த சில தகவல்கள், ஒரு மனிதன் கவனிக்க வேண்டிய தகவல்கள், எங்கே இப்படிப்பட்ட மாற்றங்கள் ஒரு மனிதனுக்கு. ஏன்னா எல்லா இடத்துலையும் எல்லா வீடியோ பதிவுகள்லையும் இந்த ஜோதிட பதிவுகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த கிரகநிலைகள் சார்ந்து தான் பலன்கள் வரும். இந்த கிரகநிலை இப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கும், இப்படி இருக்குங்க, இந்த நேரத்தில் அப்படி நடக்குங்க, இப்படிலாம் பண்ணுங்க, எல்லாம் ஓகே தான். ஆனால் அதுக்குள்ளே அலசி ஆராய்ஞ்சு டீப்பாக ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்தா இப்போ நான் சொன்ன இந்த சில முக்கிய தகவல்களும் தென்படுது. அப்போ இதுவும் ஒரு மனிதனுடைய காதிற்கு செல்ல வேண்டும். நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயமா இதுவும் இருக்கணும். அப்போ இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது தான் நீங்கள் வாழ்வில் சில முக்கிய மாற்றத்தை கண்ணெதிர பார்ப்பீர்கள். அப்போ நம்மளுடைய பதிவுகளை பார்க்கும் சிம்ம ராசிக்காரங்க உங்கள் லைஃப்பில் இனிமேல் அன்பு, பாசம், நம்பிக்கை எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒருத்தருக்கு தாராளமாக கொடுங்க. ஆனால் அவங்க உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அப்படி தான் கொடுப்பாங்க, நம்பிக்கையை கொடுப்பாங்க, அன்பு பாசத்தை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. எதிர்பாராமல் இருக்கும் வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை. இதை என்றைக்கும் மறந்துடாதீங்க. ஏன் எதிர்பார்க்காம இருங்கன்னா, நாளைக்கு திடீர்னு அவங்க உங்களுக்கு எதிராக மாறுறாங்கன்னு வைங்க, திடீர்னு நீங்கள் ஏதோ ஒரு நல்லதுக்கு சொல்ல போய் அவங்க அதை தப்பாக புரியும். ஏன்னா இதெல்லாம் நடக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு. ஏன் இல்லையா? இது வரைக்கும் நடக்கலையா? சிம்ம ராசிக்காரங்க உங்கள் லைஃப் எடுத்து பாருங்கள். நல்லது சொல்ல போய் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட நபர்கள் எவ்வளோ பேர் உங்கள் லைஃப்பில். என்னப்பா இப்படி நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சிம்ம ராசிக்காரங்களுடைய மனசுக்குள்ளே புலம்பல்கள் அதிகமாக இருக்கும். அப்போ யார் வேணாலும் உங்களுக்கு எப்போ வேணாலும் எதிராக மாறுவாங்க. அப்படி மாறும் பொழுது நீங்கள் மனசுடைஞ்சு உக்காந்துட்டீங்க அப்படின்னா பல மிகப்பெரிய நல்ல எதிர்காலத்தை அடைவதற்கு தாமதமாகிரும். நீங்கள் அப்படியே ட்ராவலை மாற்ற ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா இதுதான் சிம்மராசிக்காரங்களிடம் பெரிய பிரச்சனை. இதுதான் அவங்க ஸ்டெடியாக, தன்னம்பிக்கையாக, கரெக்டாக இந்த இடம் தப்பான்னு சொல்லி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வேகமாக பயணிச்சுட்டு இருப்பாங்க கடின உழைப்போட. ஆனால் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடுவில் கிராஸ் ஆகும்போது அப்படியே திசை திரும்பிடுவாங்க.
அதனால தான் ஒரு காலகட்டங்கள் போனதுக்கப்புறம் சிம்மராசிக்காரங்களை போய் கேட்டோம்னா, அட போங்க வாழ்க்கையே வெறுத்துட்டேன், ஒரு நல்லதுமே நடக்கலை, என்னமோ தெரியல போங்க அப்படின்னே தான் சொல்லுவாங்க. ஆனால் நடுவில் நடந்த விஷயங்கள் இதுதான் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையை அனலைஸ் பண்ணுங்க. நான் ஒவ்வொரு பதிவுகள்லையும் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறது அதுதான். எங்கே உங்களுடைய பாதை திரும்பிச்சு, யாருனால திரும்பிச்சு, யார் நடுவில் வந்து உங்களை திசை திருப்பினாங்க, மன அழுத்தத்தை உண்டாக்குனாங்க, எதனால் உண்டாக்குனாங்க, நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் எப்படி இருந்திருக்கணும், இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பொறுப்பான நபர்னு அர்த்தம். உங்களுடைய எதிர்காலத்தை அப்படியே ஒரு சிற்பி எப்படி ஒரு கல்லை அழகாக வடிவமைக்கிறாரோ அப்படி வடிவமைக்கணுன்ற எண்ணம் கொண்டவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம். இதுக்கெல்லாம் நேரத்தை கொடுங்க, இதுக்கெல்லாம் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இங்கே மற்றவங்க நாயத்தெல்லாம் பேசி நேரத்தை வீணடிக்காதீங்க. சிம்மராசிக்கார நண்பர்களே, இந்த 2026 மட்டும் இல்லை, இனி எத்தனை வருடங்கள் ஆனாலும் நல்லது எங்கே இருந்தாலும் அதை ஈர்த்து கொள்ளக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். நம் பதிவுகளை பார்ப்பவர்கள், நம்மிடம் ஆன்மீக பொருட்கள் வாங்குபவர்கள், நம்மிடம் ஜோதிடம் பார்த்தவர்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லோருக்கும் நான் எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று தான், நல்லதை தேடி போகிறத விட அவங்க நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக மாறணும்னு நான் நம்புகிறேன். எங்கே நல்லவர்கள் இருந்தாலும் அவங்க உங்களை தேடி வந்து பேசணும், எங்கே நல்ல விஷயங்கள் நடந்தாலும் அது உங்களை தேடி வந்து ஏதோ ஒரு வகையில் உங்ககிட்ட கனெக்ட் ஆயிடணும். அப்போ கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் நல்லபடியாக அமைச்சுக்குவீங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே, நன்றி, வணக்கம். இனியாவும் நல்லதே நடக்கட்டும்.